ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்படி செய்கிறத பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் வந்து 1.5 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து மாவு ஜவ்வரிசி. நீங்கள் நார்மல் லைலான் ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா அதை ஒரு தடவை நல்லா பேனில் போட்டு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜவ்வரிசி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ஓரளவு மீடியம் சூடு இருந்தாலே போதும். இப்போ ஜவ்வரிசி உள்ளே சேர்த்தது ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயெல்லாம் வடிகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற 1/2 கப் ஜவ்வரிசியும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஜவ்வரிசி வந்து பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது இதே எண்ணெயிலேயே சூடு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா திரும்பவும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. வெள்ளை அவல், இதை சிகப்பு அவல் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். டேரெக்டாக நீங்கள் வந்து எண்ணெயிலே போட்டிங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்குள்ளே கலர் மாறினாலும் மாறிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவல் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. எண்ணெயில் போட்ட உடனே நல்லா இந்த மாதிரி முருன்னு வந்துடும், பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இது ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போது இதே எண்ணெயிலே வந்து 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. வேர்க்கடலை எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப இது நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணுறது தான். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வேர்க்கடலை வெந்து வந்திருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயிலே ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஓரளவு செவந்து வந்தது ஒரு 15 போல் திராட்சை எடுத்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப திராட்சை உப்பி வரணும் தேவையில்லை, லேசாக வெந்தாலே போதும். பார்த்திங்கன்னா தெரியும், லேசாக அந்த மாதிரி திராட்சை ஒயிட்டாக மாறினதும் நம்ம எடுத்துடணும். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஆறி இருக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பேனுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா அகலமான பாத்திரமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவல் ஜவ்வரிசி கூடவே நம்ம வறுத்த வேர்க்கடலை முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது, நல்லா ஆறினதும். இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2-3 ஏலக்காய், ஒரு 1/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த ஜவ்வரிசி அவல் கூடயே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த இனிப்பு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வந்து கலந்து எடுத்தாச்சு. இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். நல்லா சூப்பரான ஒரு ஸ்வீட் மிக்சர், ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். ரொம்ப டைமே எடுக்காது, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் 1 வீக் வரைக்கும் கூட நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.